விவாகரத்து தொடர்பான அவதூறு கருத்துக்களுக்கு யூடியூபர்களுக்கு ஏஆர் ரஹ்மான் தரப்பிலிருந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஜாஃபர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜாஃபர், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். 1995ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஏஆர் ரஹ்மானுக்கும் அவரது மனைவிக்கும் திருமணம் நடந்தது. இந்நிலையில் அவர்களுக்கு 2 மகள்கள் மற்றும் ஒரு மகன் இருக்கக்கூடிய நிலையில் தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இரு தரப்பிலுமே இருந்து தங்களது மனவாழ்க்கையில் இருந்து பிரிவதாக ஒரு அறிவிப்பானது வெளியானது. இது அனைவருக்கும், சினிமா துறையை சார்ந்தவர்கள் மட்டுமின்றி அவர்களது ரசிகர்களுக்கும் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியாக இருந்தது. குறிப்பாக ஏஆர் ரஹ்மானை பொறுத்தவரை இதுவரை எந்த ஒரு தவறான பிரச்சனைகளிலும் அவரது பெயர் அடிபட்டதில்லை என்பதை என்ற காரணத்தால் அனைவருக்குமே அவரது விவாகரத்து, அவர்களின் மனவாழ்க்கை பிரிவு என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் கொடுத்திருந்தது. இந்த நிலையில்தான் அவர்கள் இருவரும் தங்களது மன வாழ்க்கையிலிருந்து பிரிவதாக அறிவித்த அதே நாள் ஏஆர் ரஹ்மானிடம் பணிபுரியக்கூடிய ஒருவரும் ஒரு பெண் ஒருவர் அவரும் தனது கணவரை விட்டு பிரிவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இதை தொடர்புபடுத்தி வலைதளங்களிலும் சமூக வலைதளங்களிலும் யூடியூபர், அதாவது யூடியூபில் பதிவிடக்கூடியவர்கள், அதே போல கட்டுரை எழுதக்கூடியவர்கள் அனைவருமே அவதூறான கருத்துக்கள் மூலம் அல்லது அவதூறான கட்டுரைகளையும் தற்போது எழுதி வந்தது குறித்துதான் இந்த பதிவுகளை உடனடியாக நீக்க வேண்டும் என்று ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏஆர் ரஹ்மானின் வழக்கறிஞர் நர்மதா சம்பத் என்பவர் தான் இந்த வழக்கறிஞர் நோட்டீஸை அனுப்பியிருக்கிறார். அந்த நோட்டீஸில் ஏஆர் ரஹ்மானின் அந்த வாழ்க்கை குறித்து அவதூறான கருத்துக்களும் கட்டுக்கதைகளும் புனைந்து கட்டுரைகள், அதே போல சமூக வலைதள பதிவுகள், யூடியூப் வீடியோக்கள், அது ஏஆர் ரஹ்மானே நேரடியாக பேட்டி கொடுத்தது போன்ற சித்தரிக்கப்பட்ட சில யூடியூப் வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இந்த அனைத்துமே இவை அனைத்துமே ஏஆர் ரஹ்மானுக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது. அவர் மீது ஒரு தவறான கண்ணோட்டத்தை சமூகத்தில் ஏற்படுத்த இது காரணமாகும். எனவே உடனடியாக இந்த பதிவுகளை நீக்க வேண்டும் சம்பந்தப்பட்டவர்கள் என்று இந்த வழக்கறிஞர் நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் அப்படி நீக்காதவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும் என அந்த வக்கீல், அதாவது வழக்கறிஞர் நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது.